என்னன்னா வருஷா வருஷம் கூவாகம் விழுப்புரம் பக்கத்தில் கூவாகம்ல திருவிழா நடக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த திருவிழாவில் என்ன பிரச்சனை நம்ம கோவிலுக்கு எதுக்காக போவோம், ஒரு சாமி கும்பிட்றதுக்காக நம்ம போவோம். ஆனால் அங்கே இருக்கிற திருநங்கைகளில் நிறைய பேர் பாலியல் தொழிலில் ஈடுபடுறாங்க. அங்கே பப்ளிக்காக காண்டம் பாக்ஸ் எல்லாம் விநியோகம் பண்ணுறாங்க. அதை நாங்கள் தப்புன்றதுக்காக ஒரு கோவிலில் நம்ம சாமி கும்பிட்ற இடத்துல இந்தமாரி காண்டம் பாக்ஸோ இல்லை அந்த திருநங்கைகள் பாலியல் தொழில் பண்ணுறதோ அதை நாங்கள் தப்புன்றதுக்காக இப்போ நாங்கள் அதுக்கு ஒரு மனு கொடுக்குறதுக்காக கலெக்டர் ஆஃபீஸ் வந்திருக்கோம். அதை அவங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காண்டம் பாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த கோவில் நிறைய பெண்கள், திருநங்கைகள் மட்டும் இல்லாமல் பெண்கள், ஆண்கள் எல்லாரும் அந்த கோவிலுக்கு போகிறாங்க. அந்த காண்டம் பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த அங்கங்கே போடுறதுனால அந்த குழந்தைங்களாம் எடுத்து விளையாடுறாங்க. அதை பார்க்குற லேடிஸ்க்கெலாம் ஒரு மாதிரி அந்த அருவருப்பு இருக்குது. அதை நாங்கள் ஒரு தீர்வு காணணுன்றதுக்காக நாங்கள் இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். மனுவும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இதுக்கு நல்ல நடவடிக்கை எடுப்பாங்க நாங்கள் நம்புகிறோம். கலெக்டர் கண்டிப்பாக இதை நாளைக்கே நாங்கள் அந்த காண்டம் பாக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறோம். அங்கே வாட்ச் பண்ணுறோம். இந்த மாதிரி திருநங்கைகள் யாராவது அந்த பாலியல் தொழிலில் ஈடுபட்டாங்கன்னா அதை வாட்ச் பண்ணி நாங்கள் அதுக்குண்டான தக்க நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அது நாளைக்கே செயல்படுத்துகிறோன்னு சொல்லியிருக்காங்க. நடக்கும்னு நம்புகிறோம். வணக்கம். நான் என்னை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் கூவாகம் என்கிறது கூத்தாண்டவர் கோயில் மிக பிரசித்தப்பட்ட ஒரு கடவுள். அங்கு வர்ற மக்கள் சரி எல்லாருமே தன்னுடைய குடும்ப வாழ்வடையும், குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு கிடைக்கும், நோய் நொடியிலேருந்து போவாங்க அப்படின்னு குடும்பமாக பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண் பெண் மூன்றாம் பாலினம் எல்லாருமே தாலி கட்டி அந்த நேர்த்தி கடனை நடத்துறதுக்காக ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கோயில் கூத்தாண்டவர் கோயில். அந்த கோயிலில் கடந்த 10 வருடமாக நாங்கள் சிறந்த சமூக சேவை ஆற்றி வருகிறோம். அங்கே எங்களுக்கு பிடிக்கக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னா, மக்கள் மத்தியில் எழும்பக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு கோயில் திருவிழா இங்கே ஒரு தொண்டு நிறுவனங்கள் ஒரு நீர்மோர் பந்தல், குடிக்க தண்ணி, இந்த மாதிரிப்பட்ட சேவைகள் செய்யலாம். இந்த ஆணுரை பெட்டி வைக்கிறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்குது. அடுத்த நாள் கோயில் திருவிழா முடித்து அடுத்த நாள் பார்த்தா அதை குழந்தையை எடுத்து கையில் கொண்டு திரியும் போது ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்குது. எங்களுக்கு இந்த திருவிழா தேவையாங்கிற ஒரு கேள்வி கூட எழும்பிட்டு இருக்கு. ஆகவே திருநங்கை சமுதாயம் பங்கேற்கும் இந்த உலக அளவிய பிரசித்தப்பட்ட இந்த கோயிலில் நிச்சயமாக இந்த வருடத்திலிருந்து இந்த ஆணுரை பெட்டி அங்கே வைக்கப்பட மாட்டாது. இது எங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் லெவலில் உறுதி அளிச்சிருக்காங்க. தமிழக அரசு இதை ஒரு அனீசியாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலுக்கு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்குன்னு மட்டும் இல்லை, நம்ம உள்ளூர்லேருந்தும் வெளியூர்லேருந்தும் உலக அளவுலேருந்து வரக்கூடிய பக்தர்கள் வரக்கூடிய ஒரு கோயில் அது. அந்த கோயிலில் நடக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் எல்லார் மக்கள் மத்தியில், அரசு அதிகாரிகள் மத்தியிலே ஒரு அனீசியாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு இது வந்திருக்கு. இந்த வருடத்துலேருந்து இந்த திருவிழா மிக சிறப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அழகி போட்டிங்கிற ஒன்றை வைத்து இங்கே இருக்கிற அனைத்து ஃபண்டையும் ரிலீஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு சில அமைப்புகள் இருக்குது. அடுத்த வருடத்திலேருந்து இந்த அழகி போட்டிங்கிறது எங்கள் கூவாகம் கூவாகத்திலேயே நடத்துவதற்கு ஏற்பாடு செய்வோம். அதை எங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த திருநங்கைகள் நாங்கள் தான் எடுத்து செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா வெளி மாவட்டத்திலேருந்து இந்த திருவிழாவை நடத்துகிறோம் என்கிற பேரில் அரசு கொடுக்குற நிதியையும் தனியார் நிறுவனங்களில் இருக்கிற நிதியையும் திரட்டி அவங்க சுயமாக அனுபவிச்சுட்டு போகிறாங்க. எங்களுக்கு அப்படி ஒரு அழகி போட்டி அவசியம் இல்லை, அப்படி ஒரு திருவிழாவும் அவசியம் இல்லை. எங்களால் அதை சிறந்த முறையில் நடத்த முடியும் என்பதை நாங்கள் இந்த மீடியாவுக்கு தெரியப்படுத்துகிறோம்.